சிறப்பு விருந்தினர் டாக்டர் எஸ் பூஜா ஸ்ரீ ஏஸ்தட்டிக் டென்டிஸ்ட் அவர்களை கௌரவிக்க மிஸ்ஸஸ் சிவந்தி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினரை சிறப்புரை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். A very good evening to one and all present here. இன்னைக்கு இந்த 36th ஆனுவல் டே ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு இவ்வளோ அழகாக கோஆர்டினேட் பண்ணி க்யூட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ டீச்சர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ரியலி. அண்ட் இந்த ஆனுவல் டே ப்ரோக்ராமில் இருக்கும் போது என்னோட சின்ன வயசு ஞாபகம்லாம் எனக்கு ஞாபகம் வருது. எல்லாருக்குமே சரி, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட ஸ்கூல் சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் பெஸ்ட் செரிஷ்டு மூமெண்ட்ஸாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் அதை அழகாக உங்களுக்கு இந்த ஸ்கூல் அமைச்சு கொடுத்துட்ருக்கு. ஸ்கூலில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேசிக் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிடைக்கிது. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன திறமைகள் இருக்குது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு பிளேஸாக இருக்குது. அதை நீங்கள் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மொமெண்ட் மட்டும்தான், இந்த சைல்ட்ஹுட் பீரியட் மட்டும்தான் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் ஆஃப் யுவர் லைஃபாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். சேம் டைம் நீங்கள் உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், உங்களை எப்படி அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதை தான் வள்ளுவரும் நம்மளுக்கு சொல்லியிருக்காடு, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வி அப்படின்றது நம்மளுக்கிட்ட இருக்கிற ஒரு அழியாத சொத்து. செல்வம், பணம், நிலம் என்ன வேணால் வரலாம் நம்மள்கிட்ட, ஆனால் அழியாமல் நம்ம கூட இருக்கிற ஒரே விஷயம் கல்வி மட்டும்தான். கல்வினா நீங்கள் டெய்லி புக்ஸில் படிக்கிறீங்களே, எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களே, அவ்வளோதான் கல்வியா? கிடையாது. நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சோடனே கல்வி முடிகிறதில்ல, காலேஜ் முடிஞ்சோடனே கல்வி முடிகிறதில்ல. நீங்கள் லைஃப்பில் மீட் பண்ணுற ஒவ்வொரு பர்சன்கிட்டேருந்தும் நீங்கள் கற்றுப்பீங்க. நீங்கள் படிக்கிற புக்ஸ்லேருந்து கற்றுப்பீங்க. உங்களை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களை எப்பயுமே கற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த ஆர்வம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும், யூ வில் ரீச் த பிளேசஸ் வேர் யூ வாண்ட் டு கோ. அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. உங்கள் எல்லாருக்கும் முயல் ஆமை கதை தெரியும் தானே? ரேஸில் யார் ஜெயித்தாங்க? ஆமை தானே ஜெயிச்சிச்சு. ஏன் முயல் ஜெயிக்கலை? முயல் ஆமையனால தான் ஜெயிக்கலை. ஸோ உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, உன்னால் இதை பண்ண முடியாது, இல்லை நீ இதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கும். உங்களை என்கரேஜ் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்கும். என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு எதுக்கு அப்படின்னு தலையிடாமல் போகிற கூட்டமும் இருக்கும். இதில் எந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் லைஃப்பில் நீங்கள் இருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம பேரண்ட்ஸ் அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அந்த எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் போக வேண்டிய பிளேசஸ்க்கு போகிறீங்களோ, ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணுறீங்களோ, அதில் தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கையோட பர்பஸே இருக்குது. ஸோ ஃபைனலி கிராட்டிடியூட்னா நன்றி உணர்வு. நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கோம், நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, நம்ம நல்ல ஷெல்டர் இருக்குது நம்மளுக்கு. இது மூணுமே அடிப்படையாக ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னாவே அவங்க லைஃப்பில் பிளெஸ்டு தான். அந்த விதத்தில் இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே லைஃப்பில் பிளெஸ்டு. ஸோ அந்த ஒரு கிராட்டிடியூட் தாட் நம்மக்கிட்ட ஒவ்வொரு நாளும் இருந்துக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி டீச்சர்ஸ் உங்களுக்கு என்னென்ன விதத்தில் உங்களை மோல்ட் பண்ண முடியும், உங்களை கைட் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் பேரண்ட்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டைரெக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி உங்களை சுற்றி உள்ளவங்க நிறைய பேர் உங்களை ஹெல்ப் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. அந்த பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் லைஃப்பில் எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணலாம். இந்த தருணத்தில் என்ன படைத்த இறைவனுக்கும் என் தாய் தந்தைக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஃபைனலி என்னை இங்கே இந்த 36th ஆனுவல் டேயில் ஒரு பார்ட்டாக கலந்துக்க ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த த ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் மிஸ்ஸஸ் சிவந்தி மேம். ஷீ இஸ் சச் அ கைண்ட் அண்ட் humble person I have ever met. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன்.
அதே மாதிரி த ரெஸ்பெக்டட் கரஸ்பாண்டன்ட் சார் and Mrs. Josephine Sadhana ma'am. So thank you so much for this wonderful opportunity. Thank you.